வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்தியாவின் முயற்சிக்கு சவுதி அரேபியா முழு ஒத்துழைப்பை வழங்கும் என இளவரசர் சல்மான் உறுதி. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதில் சிக்கல். பாமகவை விட கூடுதலாக தொகுதி கேட்பதால் கூட்டணி தலைவர்கள் அதிர்ச்சி. எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் திமுகவை அசைக்க முடியாது என ஸ்டாலின் சவால். காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது இன்று மாலை அறிவிப்பு. பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. பிரதமர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் பெருமிதம். காஷ்மீரில் மீண்டும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்படும் என தீவிரவாதிகள் எச்சரிக்கை. அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு படை தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி பேட்டி. தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்துள்ள சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை டெல்லி விமான நிலையத்துக்கு சென்று பிரதமர் மோடி நேரில் வரவேற்றார். பின்னர் ராஷ்டிரிய பவனில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அவர் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சவுதி இளவரசர் சல்மான் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த ஆலோசனையின் போது பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, சுற்றுலாத்துறையில் உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தீவிரவாதத்தை ஒடுக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு சவுதி அரேபியா முழு ஆதரவை அளிக்கும் என இளவரசர் சல்மான் உறுதியளித்தார். மேலும் $44 பில்லியன் அளவிற்கு சவுதி அரேபியா சார்பில் இந்தியாவில் முதலீடு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். இதேபோல் பிரதமர் மோடி பேசுகையில் தீவிரவாதத்தை வேரறுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்தியா சவுதி அரேபிய நட்புறவில் புதிய அத்தியாயம் பிறந்துள்ளது என்றும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் தங்கமணி சந்தித்து விளக்கமளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் அதிமுக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் அதிமுக தலைமையில் இதுவரை அமைந்துள்ள கூட்டணியில் பாமகவுக்கு 7 இடங்களும், பாஜகவுக்கு 5 இடங்களும், புதிய நீதி கட்சி, ஐஜேகே மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசுடனும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமாக சார்பாக 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று காலை முதல் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தங்கமணியுடன் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், MC சம்பத் உள்ளிட்டோரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் தங்கமணி சென்னை கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விளக்கமளித்தார். இந்நிலையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடனான சந்திப்பை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் சுதீஷ் ஆலோசனை நடத்தினார். மேலும் இன்று மாலை அமைச்சர் தங்கமணி கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் சுதீஷை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் திமுகவை அசைக்க முடியாது என மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் செய்வதெல்லாம் சரியா இருக்காங்களா, முறையா இருக்கா அப்படின்னு அதையும் செக் பண்ண போறேன். இந்த பணிகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, பத்திரிகையிலையும் வர செய்திகளையும் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பதை இன்று மாலை அறிவிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்,
அதிமுக தலைமையில் உருவாகியுள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி என்று விமர்சித்தார். இந்தியா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அமைத்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றும் இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் எனவும் KS அழகிரி தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. அதனுடைய அறிவிப்பு இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் 6 மணிக்கு நடைபெறும். இடங்களெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டன. அறிவிப்பினை கட்சியினுடைய தலைவர்கள் முறைப்படி அறிவிப்பார். உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அது எப்பொழுது முழுமையாக சொல்லப்படும் என்றால் 6 மணிக்கு சொல்வார்கள். முழுமையான அறிவிப்பு வரும். அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி. ஸ்டாலின், முகுல் வாஸ்னிக் இணைந்து தொகுதி உடன்பாட்டை அறிவிப்பார்கள் என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் முகுல் வாஸ்னிக், KC வேணுகோபால் ஆகியோர் இன்று கூட்டணி தொடர்பாக ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து இன்று இரவு திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்த பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் கனிமொழி விமர்சித்தார். இன்று மாலை 7 மணிக்கு அறிவாலயத்திலே தளபதி அவர்களை சந்தித்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் வேணுகோபாலும் வந்து சந்தித்து அறிவிப்பு நிச்சயமாக வெளியிடும். பாமக வந்து அதிமுகவை குறித்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். அன்புமணி அவர்கள் குரங்கு கையில கொடுத்த பூமாலைன்னு இப்ப வந்து அவங்க பூமாலையா குரங்கா இருக்காங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க. தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமைப்பட தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் பிரதமர் மோடி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமோகமான ஒரு வரவேற்பு. தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்கின்ற செய்தி கிடைத்த உடனடியாகவே சமூக ஊடகங்கள் மூலமா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு, ஊடகங்கள் மூலமா செய்தி வர ஆரம்பிச்ச முன்னாடி நேற்று இரவு முழுக்க வாழ்த்து செய்திகள் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மீண்டும் ஏற்படுவது நாட்டிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டாயமான தேவை. இந்த 5 ஆண்டுகளில் அவர் முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய திட்டங்கள், அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதுக்கு மேலே எழுப்பப்பட இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, உலக அளவில் இந்தியாவை முதல்நிலை நாடாக உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நிகழ இருக்குது. இது ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது 130 கோடி மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இதுல எந்த விதமான அரசியல் பாகுபாடும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒத்த கருத்தில் நின்று இருக்கிறாங்க. இதுல எந்த காரணத்தை கொண்டும் பாகுபாடு படுத்தி பார்க்க கூடாது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் தங்களுக்கு 7 இடங்கள் வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தி வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக இடம்பெறுவது உறுதியான பின்னர் தேமுதிகவையும் இணைப்பதற்கான முயற்சிகளை கூட்டணி கட்சித் தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்தை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இதையடுத்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் பொதுச் செயலாளர் சுதீஷ் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பாமகவை விட கூடுதலாக ஒரு இடத்தை ஒதுக்கினால் மட்டுமே கூட்டணியில் இடம்பெற முடியும் என தேமுதிக சார்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு உள்ளது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 7 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக போர்க்கொடி உயர்த்தியிருப்பதால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதில் சிக்கல் நீடிப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது.
காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பான விரிவான ஆய்வை நடத்த கர்நாடக அரசாங்கத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. மேகதாது அணை கட்டுவதால் நதிநீர் பங்கீட்டில் பாதிப்பும் ஏற்படும் என கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதேபோல் மேகதாது அணைக்கு எதிராக கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளன. இந்நிலையில் மேகதாது அணை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. மேலும் இதுகுறித்து 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 33வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி வரியின் சதவீத அளவீட்டை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு தொழில்துறையினர் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். குறிப்பாக கட்டுமானம் நடைபெற்று வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஜிஎஸ்டி வரியை 12% இருந்து 5% குறைக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனையடுத்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து ஆலோசனை நடைபெறுவதற்காக இன்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுகிறது. இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாங்குவதற்கு ஏற்ற குறைந்த விலையில் இருக்கும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டியை 8% இருந்து 3% குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. சிமெண்ட் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை 28% இருந்து 18% குறைப்பது மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு வரிச்சலுகை அளிப்பது தொடர்பாகவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. காஷ்மீரில் மீண்டும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்படும் என ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான ரியாஸ் நைகு பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த ஆடியோவில் தங்களது உயிர்களை தியாகம் செய்ய துணிந்துவிட்டோம் என்றும் சரணடைவதை விட இறப்பதற்கே நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் மேலும் தற்கொலைப்படை தாக்குதல்களை இளைஞர்கள் அரங்கேற்றுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 15 வயது சிறுவன் கூட தற்கொலைப்படை தீவிரவாதியாக மாறி தாக்குதல் நடத்த துணிந்து விட்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதல் நடந்து 5 நாட்களே ஆன நிலையில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கமும் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்திருப்பது காஷ்மீரில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே காஷ்மீரில் உள்ள அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு படை தயாராக உள்ளதாக ராணுவ தளபதி கன்வால்ஜித் சிங் தெரிவித்தார். கோடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய மனோஜ் சயானை 25ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை வழக்கில் முதல்வரை தொடர்புபடுத்தி பேட்டியளித்த சயான், மனோஜ் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே விடப்பட்டனர். முதல்வர் பற்றி அவதூறு பரப்பியதால் அவர்களது ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உதகை நீதிமன்றத்தில் அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாததால் சயான், மனோஜுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. மேலும் இருவரையும் உடனடியாக கைது செய்யவும் உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மனோஜ், சயான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனோஜ், சயானை 25ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என உத்தரவிட்டனர். மேலும் மனோஜ், சயான் மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ் மொழியை போற்றி பாதுகாத்து வளர்த்திட அனைவரும் பாடுபட வேண்டும் என உலக தாய்மொழி தின வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் தங்கள் தாய்மொழிகளை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கில் யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி உலக தாய்மொழி நாளாக அறிவித்துள்ளது. தமிழுக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் வளம் சேர்க்கும் வகையில் தொண்டாற்றி வரும் தமிழ் அறிஞர்களை போற்றி சிறப்பிக்கும் வகையில் புலவர்களின் பெயர்களில் பல்வேறு விருதுகளை வழங்கி தமிழக அரசு சிறப்பித்து வருகிறது. இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக தாய்மொழி நாளான இந்த இனிய நாளில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி பாதுகாத்து வளர்த்திட வேண்டும், அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு தமிழக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அடுத்த மாதம் 9ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
28 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னரும் விடுவிக்காமல் இருப்பது சரியா எனவும் கேள்வி எழுப்பினார். 6 மாசம் ஆகுது தீர்ப்பு வந்து ஆளுநர் கையொப்பமிடாத நிலையில வர மார்ச் 9ஆம் தேதியோட 6 மாசம் ஆகுது. அந்த 9ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட நகரங்கள்ல 7 நகரங்கள்ல வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். 28 ஆண்டு அவங்க தண்டனை அனுபவிச்ச பின்னாடியும், உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்னாடியும், அமைச்சரவையே கூடி முடிவெடுத்த பின்னாடியும் இவங்களுக்கு விடுதலை கிட்டலையே அப்படின்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. மலேசியாவில் சிக்கி தவித்த தமிழக தொழிலாளர்கள் 49 பேர் இந்திய தூதரகம் மூலம் மீட்கப்பட்டு சென்னை திரும்பினர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனியார் முகவர் மூலம் மலேசியாவிற்கு வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் அங்கு தமிழக தொழிலாளர்களால் பணியாற்ற முடியவில்லை என்றும் அதனால் தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்திய தூதரகம் மூலம் விரைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 49 பேரும் சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்களை சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, ராஜலட்சுமி ஆகியோர் வரவேற்றனர். ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கிறார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் இந்த மாத இறுதியில் தொடங்கும் என சட்டப்பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு தகுதியானவர்களை எப்படி கண்டறிய முடியும் என குழப்பம் நிலவி வந்தது. இதனை தெளிவுபடுத்திய வருவாய்த்துறை, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பட்டியல் ஏற்கனவே உள்ளாட்சித்துறையில் தயாராக இருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து அந்த பட்டியலை பெற்று நிதி ஒதுக்கியதும் 60 லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்தப்படும் என விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேரின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் சிறப்பு நிதி செலுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் மாற்றக் கோரி முழு கடையடைப்பு நடத்தி வரும் தேவர் அமைப்பினர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டக் கோரியும் 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அவரது முழு பெயரை அச்சிடக் கோரியும் பல்வேறு தேவர் அமைப்பினர் மதுரை நகர் பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மதுரை விமான நிலையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், மதுரை ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கான பெரும் அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மதுரை ரயில் நிலையத்தில் புகுந்த 50க்கும் மேற்பட்டோர் வைகை விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானலில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தலைமையில் போலீசார் அந்த பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து 3 கிலோ கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்டக் கோரி உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்துவிட்டு மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்டக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எரிக்சன் நிறுவனம் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் அனில் அம்பானி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸ்வீடனைச் சேர்ந்த எரிக்சன் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டெலிகாம் நிறுவனம் தொழில்நுட்பங்கள், கருவிகள் மற்றும் சேவைக்காக 550 கோடி ரூபாய் பாக்கி செலுத்த வேண்டியிருந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அனில் அம்பானி பாக்கி தொகையை செலுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அனில் அம்பானி பணத்தை செலுத்தாத காரணத்தினால் அவர் மீது எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது நீதிமன்றத்தை அவமதிப்பது நிரூபணம் ஆனதால் அனில் அம்பானி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் 453 கோடியை 4 வாரங்களுக்குள் அனில் அம்பானி தராவிட்டால் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தது. செங்கல்பட்டு அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த ஆயுதப்படை காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நேற்று வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயில் மூலம் சென்னை வந்து கொண்டிருந்தார். செங்கல்பட்டு அருகே சிங்கபெருமாள் கோவில் நிலையம் அருகே வந்தபோது சுபாஷ் ரயிலில் இருந்து திடீரென தவறி விழுந்தார். இதனையடுத்து பலத்த காயமடைந்த அவரை சக பயணிகள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இன்று காலை சுபாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து செங்கல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லை அருள்மிகு காந்திமதி அம்மாள் நெல்லையப்பர் கோவிலில் மாசி தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள காந்திமதி அம்மாள் உடனுறை நெல்லையப்பர் கோவிலில் மாசி மக திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கோவிலுக்கு எதிரே உள்ள பொற்றாமரை தெப்பத்தில் சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா, அரோகரா என பக்தி கோஷமிட்டு தெப்பத்தில் இருந்த நெல்லையப்பரை பக்தர்கள் வழிபட்டனர். இதேபோன்று மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குட்பட்ட கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேல்மலையனூர், மயிலம், செஞ்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக பங்கேற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாசி பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற கருட சேவையை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளன்று மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதரக 4 மாட வீதிகளில் உலா வருவது வழக்கம். அதேபோல் இந்த மாசி மாதம் பௌர்ணமியையொட்டி மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது 4 மாட வீதியின் இருபுறமும் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷ முழக்கத்துடன் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர்.